மதிப்பிற்குரிய கன்னி ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஜூன் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு புதன் தான் அதிபதி. எப்பவுமே புதன் அப்படிங்கிற கிரகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையை தரக்கூடிய கிரகம், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையை தரக்கூடிய கிரகம். அதாவது ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நிறைய நுணுக்கத்தோட வேலைகளெல்லாம் செய்யக்கூடியது அப்படிங்கிறது இந்த புதன் தான். அப்போ புதன் தகவல் தொடர்பு, மீடியாக்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் புதன் தான். அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் துறையை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த புதன் தான். இசைத்துறையை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த புதன் தான். சங்கீதங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் புதன் சிறப்பாக இருந்துவிட்டால் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த புதன் தான். ஆக நிறைய விஷயங்களுக்கு புதன் காரகத்துவம் பெறுகின்றார். பத்திரப்பதிவு துறைக்கெல்லாம் புதன் தான் பொறுப்பாக இருப்பார். அதனால் இந்த புதன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் வலுவாக இருக்கின்றாரோ அவங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ புதன் அப்படிங்கிற கிரகம் ஜாதகத்தில் எப்போதுமே பலவீனப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட புதனை அதிபதியாக கொண்ட இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். பாசிட்டிவான விஷயம் ஃபஸ்ட்டு, இந்த மே மாதம் 18ஆம் தேதி நிகழ்ந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது கேது பகவான் 12லையும் ராகு 6ல் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதாவது எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. எப்போதுமே ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து தசையோ தசாபுத்தியோ நடத்துகிற காலகட்டத்தில் அவர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவருக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ கன்னி ராசிக்கு இப்போ யாராவது உங்களுக்கு ராகு புத்தி போயிட்டு இருக்குது, ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்கு உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அப்போ சூரிய திசையில் பிறக்கின்றவங்க, அந்த சூரிய திசை முடிஞ்சவுடனே சந்திர திசை வரும், சந்திர திசை முடிஞ்சவுடனே செவ்வாய் திசை வரும், செவ்வாய் திசை முடிஞ்சவுடனே ராகு திசை தான் நடக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான காலகட்டம். ராகு 6லேருந்து தசையோ தசாபுத்தியோ நடத்துகிற காலகட்டங்களில் மிக சிறப்பு. அது கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துலேருந்து வருகின்ற பொழுது அதை விட மிகவும் சிறப்புன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ராகு திசை நடந்தால் கன்னிராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், பொருளாதாரத்தில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. உழைச்சி முன்னேறக்கூடிய அமைப்பு மட்டும் கிடையாதுங்க, அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. திரும்புகிற திசையெல்லாம் திருமகள் காட்சி தருவாள் அப்படிங்கிற மாதிரி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த பக்கம் போனாலும் என்ன வேலை செஞ்சாவது பணம் பொருளை ஈட்டி லாபத்தோடு வீடு திரும்பலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு தொழில் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, நமக்கு எதிர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது, நம்மளை இனி எதிர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது. சூழ்ச்சி தந்திரத்தோடு நம்மளை வீழ்த்துறதுக்கு யார் செயல்பட்டாலும் அவங்க தான் வீழ்ந்துருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு யாரையுமே அண்ட விடாதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களை யாரும் அசைக்க முடியாது. நம்பிக்கையோடு இருக்கலாம், நிச்சயமாக ஜெயிப்போம், பட்ட கஷ்டத்துக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிறவங்க. அது உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும். பட்ட கஷ்டத்துக்கு பலன் அப்படிங்கிறது கண் முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 7ல் சனி பகவான் இருக்கிறார், கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் மைனஸாக இருந்தாலும் கூட அவரும் ப்ளஸ்ஸான சில விஷயங்கள் செய்வார். குருபகவானுடைய வீட்டில் இருக்கிறார் இல்லையா? அப்போ உறவுகள் பிரியாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த சனி பகவானே பொறுப்பேற்பார். என்ன, பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் போய் ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, ஒருத்தருக்கு ஏறுதல் நிற்கிறது, நானாச்சுன்னு சொல்லி பொறுப்பேற்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு மட்டும் போகாமல் இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் ஒரு கெட்ட பேரும் வராது. எங்கேயாவது போய் யாருக்காவது போய் நானாச்சுன்னு சொல்லி முன்னாடி நின்னீங்கன்னா அப்போவே நம்ம தரைமட்டமாக்கப்படுவோம். ஆப்போசிட்டில் நம்மளை பயன்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நாம் தலையை கொடுத்ததுக்கு நாம் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிச்சயமாக குடும்பத்தில் கொஞ்சம் லைட்டாக, அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஏதாவது சொன்னால், கணவர் ஏதாவது சொன்னால் மனைவி பொறுத்து போகிறது, மனைவி ஏதாவது சொன்னால் கணவர் பொறுத்து போகிற விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி சனி அப்படிங்கிற கிரகம்
கண்டிப்பாக இந்த திருமண பந்த உறவுகள் அப்படிங்கிறது புதுமையாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. உறவினருடைய வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பார். திருமண பந்தத்தை முடிச்சு வச்சிருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பக்குவப்பட்டுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும். உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராமல் ஒரு பெரியவங்க ஒரு அறிவுரை சொன்னாலும் அதை கேட்டு போகக்கூடிய அமைப்பை மட்டும் புரிஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு குறையும் இல்லை. 12 கேது. கண்டிப்பாக இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். 6ல் ராகு இருக்கின்ற பொழுது இறை வழிபாடு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வாரம் வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனை வழிபட தைரியம், தன்னம்பிக்கையும், பொருளாதார மேன்மை, தொழில் வெற்றி, சகல விதத்திலையும் தோல்விகள் இல்லாமல் மீண்டும் மீண்டும் முன்னேறி போயிட்டே இருப்போம்னு அர்த்தம். அப்போ கன்னிராசிக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டான விஷயம். துர்க்கையை வழிபடுங்க. துர்க்கையை வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு தோல்விகளே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ராகு கால வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வணங்கி வழிபடுங்க. மற்றபடி 10ஆம் இடத்தில் குரு பகவான். 10ல் குரு இருக்கிறவர் மிகப்பெரிய பதவியை கொடுத்துருவார். அந்த பதவியில் நம்ம நேர்மையாக செயல்பட்டு நேர்மையாகவே இருக்கணும்னு நினைப்போம். அது மற்ற சில பேர்களுக்கு பிடிக்காது. அதாவது நேர்மை தவறி பணிபுரிந்து பணம் பொருள் சம்பாதிக்கிறவங்களுக்கு நேர்மையாக வேலை செய்கிறவங்களை கண்டா பிடிக்காது. ஒரு அலுவலகத்தில் 10 பேர் வேலை செய்கிறோம்னா 10 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஆனால் அதில் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. எப்படி? கரெக்டாக இருப்பாங்க. எதுனாலும் கரெக்டாக இருப்பாங்க. அதில் ஒரு 4 பேர் கொஞ்சம் லைட்டாக ஒரு பகுதி ஒரு 50% நல்லது கெட்டதுலேயும் கலந்துக்கிற மாதிரி இருப்பாங்க. அதில் இன்னொரு 2 பேரை பார்த்தீங்கன்னா சுத்த மோசமான ஆளாக இருப்பாங்க. எதுக்கடுத்தாலும் எரிஞ்சு விழுறது. அவங்களுக்கு நியாய தர்மத்தை பற்றி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. எதுக்கடுத்தாலும் நியாயம் பேசிட்டு என்கிட்ட வராதா அப்படின்வாங்க. ஆனால் இந்த 10ல் குரு இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பதவியை கொடுத்து அதில் நேர்மையாக செயல்படணுவாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 2 பேருக்கு பிடிக்காத விஷயங்கள்னால நாம் நல்ல பேர் வாங்குவோம். அது அவங்களுக்கு பிடிக்காதுனால நம்மளை கவுக்க பார்ப்பாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க, மேல் அதிகாரிகள் இல்லாத பொல்லாதையும் போட்டு விடுவாங்க. அப்படின்ற போது நமக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. தான் 10ல் குரு இருந்தால் பதவிக்கு ஆபத்துன்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உடன் இருப்பவர்களால் அதை செய்வார்கள். உடன் இருப்பவர்கள் அந்த மாதிரி பிரச்சனையை செய்வாங்க. அப்படின்ற போது நம்ம கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நியாயத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக போய்த்தான் ஆகணும். ஆனால் நெருக்கடிகள் வரும். அதை எதிர்கொண்டு தான் அந்த தொழில் விஷயங்கள்லையோ வேலை விஷயங்கள்லையோ எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்கணும். அப்படி எந்த துறையில் இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகள், தனியார் துறைகளில் எந்த துறைகள் கன்னிராசி நண்பர்கள் உங்களுக்கு பிடித்த துறைகள் எதில் இருக்கிறீங்களோ, எந்த வேலை செய்கிறீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. மற்றபடி இதே குரு பகவான் உங்கள் ஜாதக ரீதியாக யோகாதிபதியாக இருந்து 10ல் வந்துட்டார்னா நெருக்கடிகள் இல்லை. அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாமயம் தீதி வார நட்சத்திர காரணம்னு ஒன்று இருக்கும். அதில் யோகாதிபதி ராகுபவன் இருந்து 6ல் இப்போ இருக்கிறாரு. அந்த இளமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராகு திசையெல்லாம் போயிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கோடி பணம் கோடி செல்வம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ 6ஆம் இடம் என்ன சொல்லுது? போட்டித் தேர்வுகளில் வெற்றி, இடமாற்றம், எங்கே வேணாலும் போய் பணம் பொருள் சம்பாதிக்க போகிறோம். பட்ட கஷ்டங்களுக்கு பலன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? இந்த வேலையுமே இலகுவாக செஞ்சு அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. நோய் இல்லை, கடன் இல்லை. எப்பேற்பட்ட கடனையும் தீர்த்து விடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நண்பர்கள் கடன் தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். கட்டாயம் கடனை அடைப்பீர்கள். அதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கலாம். 6ல் ராகு இருந்து எனக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, அடைக்க முடியுமா முடியாதா, எப்போ தீரும், ஒரு வேளை நீங்கள் கேட்டீங்கன்றா இந்த கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருந்து தசை நடத்துகிற காலகட்டங்களோ புத்தி நடத்துகிற காலகட்டங்களோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மாபெரும் வெற்றி தான். அதில் எந்த ஒரு தோல்வியும் கிடையாது. அதேமாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது ராகு இருக்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நமக்கு பண வரவு, பொருள் வரவை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக அதுவும் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ யார் மூலயமாவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி பரம எதிரியாக செயல்பட்டவங்க கூட ஒரு நண்பனாக மாறி நமக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற அமைப்புக்கு வந்துடுவாங்க. அப்போது எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, நோய் நொடி உபாதைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, மன நிம்மதியாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட ஒரு சோறு சாப்பிட முடியலைங்க, அதுக்கு கூட ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களை இப்போ நிம்மதியை நாடி பெறலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய விஷயங்கள் அப்படி பாசிட்டிவாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கான உயர் வேலை வாய்ப்பு அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும். வேலைக்கேற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி பண்ணலாம். தொழில் அபிவிருத்திகள் நிச்சயமாக உண்டு. இந்த சினிமா துறையில் இருக்கிற நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். 6ல் ராகு, நடிகர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பாடகர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சங்கீத துறையில் யார் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி தான்.
புரியுதுங்களா? இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி தான். அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்புக்கு இனிமேல் இவ்வளோ நாள் அலைஞ்சு தெரிஞ்சேன், கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில் போய் உட்கார முடியல, இப்போ கண்டிப்பாக போய் உட்காருவீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை ராகு பகவான் பெற்றுக் கொடுப்பார். அப்படிங்கிறத இந்த ஜூன் மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஜூன் மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அப்போது சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் முயற்சியில் வெற்றி, பல விஷயங்களை நம்ம சாதனை புரிகிற மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்நிய மொழி, அந்நிய இனத்தவரால் நமக்கு ஆதாயங்கள் உண்டு அப்படின்னு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரை ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படலாம். இந்த ஜூன் மாதம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் மாபெரும் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். மன நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குடும்பத்தில் பெண்கள் சிறப்பாக செயல்படுங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு அப்படி ஒரு அருமையான காலகட்டம். சகோதரிகள் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், எப்படி கண்ணுகருத்தமாக கொண்டு செலுத்தணும், வரவு எப்படி, செலவு எப்படி ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டாக பார்த்து செஞ்சு சிக்கனத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சகோதரிகளுக்கு உண்டு. பெண்கள் நிச்சயமாக அருமையாக செயல்படுவீங்க. நிர்வாக பொறுப்பு சூப்பராக இருக்கும், அருமையாக இருப்பீங்க. புரியுதுங்களா? மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக படிப்பில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அந்த விஷயத்தில் மாணவ செல்வங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தொழில் அதிபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மிகப்பெரிய வெற்றி தான். 6ல் ராகு இருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் மாற்று வழி ஏற்படுத்தி உங்களை புதுவிதமான முயற்சிகள் பண்ணி உங்களை தொழில் அபிவிருத்தி பண்ண வைப்பார். இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த நாட்டு அரச வாய்ப்புகள் அப்படிங்கிறதாம் கன்னிராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் மூலயமாக நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. அதனால் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. தன்னம்பிக்கை, தைரியம் துளிர்விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.